இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார். அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டதின் முகாந்திரத்தை உணர்ந்து அதில் என்ன அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார், அந்த காயங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அதை நாம் அனுபவிக்க முடியும். கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது என்று நாம் தியானித்தோம். இரத்த வேர்வையை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்தது அவருடைய சிரசில் முள்முடிகளினால் உண்டான காயங்கள், அது எதற்காக உண்டானது, அதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அவர்கள் மார்பில் உண்டான காயங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த 5 காயங்களை தவிர அவர் சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டு காயமடைந்தது என்பதை நாம் அறிகிறோம். 22ஆம் சங்கீதத்திலே தாவீது இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை, அவர் அடையக்கூடிய வேதனைகளையும் தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லியிருக்கிறார். 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் என்று அதிலே போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் என்றால் அவருடைய விலா எலும்புகளை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய எலும்புகள், அந்த விலா எலும்புகளை எண்ணத்தக்கதாக அவருடைய மார்பு முழுவதும் காயப்பட்டிருந்தது என்பதைத்தான் நாம் இதிலே பார்க்க முடிகிறது. எப்படி அவர் மார்பு முழுவதும் காயப்பட்டிருந்தது என்று பார்க்கும் பொழுது, அந்த போர் சேவகர்கள் ஒரு மிலாரை உண்டு பண்ணி இயேசுவை, அதாவது வாரினால் அடித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வார் என்பது ஒரு தோலினால் செய்யப்பட்ட ஒரு பல வார்கள் சேர்ந்து ஒரு கைப்பிடியிலே கட்டி, அந்த வாரினுடைய நுனியில் என்ன இருக்குமானால் ஒரு உலோகத்துண்டு அல்லது ஒரு எலும்பு துண்டு, ஒரு கொக்கிகள் போல அந்த வாரிலே இருக்குமா. அநேக வார்கள் அந்த ஒரு கைப்பிடியிலே காணப்படுமா, பல வார்கள் அதில் இருக்குமா. அப்போது இயேசு கிறிஸ்துவை அந்த வாரினால் அடித்து அதை திரும்ப இழுக்கும் பொழுது அவருடைய முதுகில் இருந்து அவருடைய மார்பு வரைக்கும் அந்த வாரானது சுற்றி கொண்டு அடி விழும். அப்பொழுது அந்த வாரை இழுக்கும் பொழுது அந்த கொக்கிகள் அந்த தோலையும் அவருடைய மாம்ச சதையையும் பிச்சு கொண்டு வெளியே வரும். அதனால் அந்த சரீரம் முழுவதும், அதனுடைய முதுகும் அவருடைய மார்பில் உள்ள அந்த தோல், அந்த சதைகள் எல்லாம் பீக்கப்படும் பொழுது அந்த எலும்புகள் கூட வெளியே தெரிந்திருக்கும் என்று அதான் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்பு முழுவதும் அந்த வாரினால் அடிப்பட்ட காயங்களினால் பீந்து அந்த மாம்சம் வெளியிலே தெரிந்து எலும்புகளெல்லாம் வெளியே தெரிந்ததாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த மார்பிலே அவ்வளவு பெரிய காயங்களையும் வேதனைகளையும் நமக்காக நம்முடைய இயேசு அனுபவித்தார். அவருடைய மார்பு நமக்கு ஒரு பாதுகாப்பானது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவர் மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தன் மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று பார்க்கிறோம். பொதுவாகவே அந்த மார்பு பகுதியானது ஒரு பிள்ளைகளை நம் மார்பிலே அணைத்து கொள்வது போல ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துனுடைய மார்பு நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தமக்கு அன்பானவர்களை மார்போடு அணைத்து கொண்டு தம்மை பற்றி அவர் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்முடைய சிம்சோனை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, அந்த சிம்சோன் தேவ ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது பெரிய பராக்கிரமசாலியாக அவன் காணப்படுகிறான். அவன் ஒரு
சிங்கத்தை ஒரு ஆட்டை போல அவன் கிழித்து போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். 30 பெலிஸ்தர்களை அவன் தனியாக நின்று அவனை வென்று கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு ஒரு 1000 பேரை கொன்றான் என்று பார்க்கிறோம். இப்பேற்பட்ட சிம்சோன் அவனுடைய மார்பிலே அவர் தெளிலால் சாய்ந்து இருந்தது நிமித்தம் தன்னுடைய இருதயத்தின் எண்ணத்தை எல்லாம், தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் அந்த தெளிலாளுக்கு, ரகசியங்களை எல்லாம் அந்த தெளிலாளுக்கு வெளிப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய மார்பில் தன்னிடத்தில் அன்பு கூர்ந்த ஒரு மனைவி அல்லது ஒரு பெண்ணிடத்தில் தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது, நாம் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவர் மார்போடு நாம் சாய்ந்து கொள்ளும்போது அவர் தம்மை பற்றிய ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். அவருடைய சீஷரான யோவான், சீஷர்களிலே அவருடைய யோவான் அவனை தேவனை அதிகமாய் நேசித்தான். இயேசு கிறிஸ்துவும் யோவானை அதிகமாய் நேசித்தார். அன்பான சீஷன் என்று நாம் பார்க்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே சாய்ந்தவனாக அவர் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் மற்ற சீஷர்களை விட யோவானுக்கு வரப்போகிற ரகசியங்களை, பரம ரகசியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்தினார். பத்மு தீவிலே யோவானுக்கு வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நமக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் மார்பிலே சாயும் பொழுது அவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பு ஒரு அன்பின் அடையாளமாக காணப்படுகிறது. அந்த மார்பிலிருந்து அன்பு நமக்கு ஊற்றப்படுகிறதாக காணப்படுகிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தது நிமித்தம் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அவருடைய இருதயம், அவருடைய மார்பு அடிக்கப்பட்டு காயப்பட்டது அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பேதுருவோடு கூட இருந்த நாட்களிலும் அவரிடத்தில் அன்பாகவே இருந்தார். ஆனால் அவர் பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த பிறகு பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். 3 முறை அவ்வாறாக கேட்கிறார். நான் இவ்வளவு பாடுகள் பட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்டேனே, இப்பொழுதும் நீர் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அதே இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலும் கேட்கிறார், என்னுடைய காயங்களை நீர் பார்க்கிறாயே, என்னுடைய மார்பில் உண்டான காயங்களை நீர் பார்க்கிறாயே, என்மேல் நீர் அன்பு கூறுகிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? யோவான் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வந்தவர் என்றும் அவருடைய வசனங்களை நாம் கைக்கொள்வதின் மூலமும் அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதின் மூலமும் நாம் அவர் மேல் வைத்த அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய மார்பிலே காயங்கள் பட்டார். எதற்காக? நாம் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக. அவர் கேட்கிற பிரகாரம், என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிற பிரகாரம் அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்வதன் மூலம், அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய அன்பை நாம் அவருக்கு வெளிப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் காயங்களையும் அதிலிருந்து வருகிற இரத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் தியானித்து வருகிறோம். அவைகள் எதற்காக சிந்தப்பட்டது? ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், காயப்பட்டீர். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு காயத்தும் எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நாங்கள் உணர்ந்து நாங்கள் தியானிக்கிறோம் அப்பா. அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்களும் எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறீர், எங்களிடத்தில் நீர் அன்பாகவே இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அப்பா, ஆண்டவரே தேவன் ஆண்டவரே இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார் அப்பா. எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர் அப்பா. அதை உணர்ந்தவர்களாக நாங்களும் உம்மை நேசிக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.